இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் குரூப்லேயே கூட ஷேர் பண்ணியிருந்தேன் லைக் ஷெட்யூல் வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம்னு பட் ஸ்டில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ண தான் போகிறோம் 15 16 இருந்தாலும் கூட பட் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் நமக்கு ஹால் டிக்கெட்ஸ் வர ஆரம்பிச்சா தான் எக்ஸாக்டாக தெரியும் எல்லா செலக்டட் சிட்டிஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 கண்டக்ட் பண்ணுறாங்களா அக்ராஸ் இந்தியா கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அசஸ் நம்ம கிளாஸ் போய்கிட்டே இருக்கட்டும். இஃப் தெர் இஸ் எனி இன்ஃபர்மேஷன் நம்ம குரூப்லேயே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும் அதை கொஞ்சம் எனக்கு இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து மெயினாக வந்து சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சென்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் இங்கே டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு குட் டிஸ்பர்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு கால்குலேட் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும், பேஸ்ட் ஆன் ஆல் ஐட்டம்ஸாக இருக்கும், டெஃபினட்டாக ரிஜிடாக இருக்கும், ஸ்டேபிலிட்டியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இட்ஸ் செட் டு பி ரெப்ரசன்டேஷன் ரைட். டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் சொல்லிக்கோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது லைக் ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜர் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்ச், L-S தான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் 2 வேல்யூஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆரிஜின் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், டிபெண்ட் ஆன் த ஸ்கேலாக இருக்கும், அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸாக இருக்கும். ஸோ வெதர் இஸ் ஃபோர்காஸ்டிங், ஸ்டெடி குவாலிட்டி கண்ட்ரோல், இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ ரிலேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிஸ்பர்ஷன். கம்பேர் வேரியேஷன் ஆஃப் 2 சீரீஸஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் லைக் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் ப்ளஸ் டிவைட் பை லார்ஜஸ்ட் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் யூனிட். இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல்னாலே 50%. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி இன்டர் டைம் குவார்டல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செமி இன்டர் குவார்டல் ரேஞ்சுன்றது Q3 - Q1 டிவைட் பை 2. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன்றது பார்த்திங்க அப்படின்னா Q3 - Q1 டிவைட் பை Q3 + Q1. இதில் Q3ன்றது அப்பர் குவார்டைல், Q1ன்றது லோயர் குவார்டைல். இதோட மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவார்டைல் டிவியேஷன் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் இருக்கும். ஓப்பன் எண்டட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். லீஸ்ட் அஃபெக்ட் மெத்தடில் இதை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். 50% ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இக்னோஸ் பண்ணிடும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி நாட் பேஸ்ட் ஆன் ஆல் என்டையர் டைம் சீரிஸ்க்கும் இது வந்து ஐட்டம் சீரிஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியாது. வேரியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் டினோட்டட் பை ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர்னு போடுவாங்க. இட் மெஷர்ஸ் ஹவு தி எவ்ரி நம்பர் இந்த ஃபார்ம் கேன் பி எவ்ரி நம்பர் ஆஃப் தி செட் அப்படின்றத தான் சொல்லுவாங்க. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n இன்டு தி sum of n minus 1 I is equal to 1 xi minus 1 to the power of n to the whole square here. xi அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா ith term of data point, x bar is the mean of all data points, n is the number of data points. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு பார்த்தா திஸ் கான்செப்ட் வந்து கர்ல் பியர்சன் வந்து 1893 கண்டுபிடிக்கிறாரு. இட் கம்ஸ் அண்டர் மெஷர்மெண்ட் டிஸ்பர்ஷன் கீழே தான் வருது. இட் இஸ் நோன் அஸ் ரூட் மீன் ஆஃப் ஸ்கொயர் டிவியேஷன் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறாங்க. இட் டினோட்ஸ் த கிரீக் ஒர்க் கால்டு சிக்மா. த அப்சல்யூட் டிஸ்பர்ஷன், த கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the standard deviation lead to greater magnitude of deviation from its mean. A small deviation means higher degree of congruity of a series of uniformity of observations ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் x minus u டிவைடட் பை n தி ஹோல் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறது பாப்புலேஷன் வேரியன்ஸு, என்னன்றது எலமெண்ட்டு, யூன்றது பாப்புலேஷன் மீன், எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபிக்ஸட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர் குரூப்ஸ் வந்து கம்பைன் பண்ணிருக்கோம். இதில் ஒரு சிஸ்டமேட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் லைக் அர்த்தமெட்டிக் மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கேல் பியர்சன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரிலேட்டிவ் மெஷர் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு தான் இது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிப்போம். இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்ஸ் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா மோர் வேரியபிள், லெஸ் ஹார்மோனியஸ், லெஸ் கான்ஸ்டன்ட் வேறு லெஸர் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். எப்படி அங்கே எல்லாமே மோராக இருந்தோ இங்கே எல்லாமே லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை x into 100. அடுத்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டு இருக்குது. டிஸ்கிரீட் அப்படின்னு கண்டினியூஸ் டிஸ்கிரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் அண்ட் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெர்லி அப்படின்றவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனோட பெர்லானியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த ப்ராபபிலி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஒன் செட் ஆஃப் டெக்கார்டைஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் மேட்ச் ஆஃப் ஃபெயிலியர் தான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n is equal to x by v into n minus x power of I
infinity into x power of x into divided by 1 minus r n minus x அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அசம்ஷன் என்னென்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அண்டர் சேம் கண்டிஷனில் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நடக்கும் அப்படின்றதும் த பாசிபிள் அவுட்கம் அண்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் P அண்ட் Q இருக்குன்றதும் த ட்ரையல்ஸ் ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர் இருக்கும் அப்படின்றது தான் இதோட அசம்ஷன். தென் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் சிமெண்ட் டெனிஸ்ன்றவர் 1837 கண்டுபிடிக்கிறாரு. இதோட மெயின் கவுண்டிங் பார்ட்ஸ் வந்து அக்கரன்ஸ் ஹேப்பனிங் ஆனால் பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மேபி எய்தர் 2 மோட்ஸில் இருக்கும் அப்படின்றது தான். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேராமீட்டர் நோட் டினோட்டட் பை எம். இதோட வேல்யூ ஆஃப் எம்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அசைன்ட் ஈஸிலி இட் கம்ஸ் அண்டர் டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன். த மெயின் அப்ளைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பி இஸ் வெரி ஸ்மால், ஸோ ஸ்மால் ஃபெயிலியர் சேஞ்ச் வந்து வெரி ஹையாக இதில் இருக்கும். ஸோ அக்கரண்ட் ரேட்ன்றது இதில் ஃபிக்ஸடாக இருக்கும். கான்ஸ்டன்ட் டஸ் நாட் சேஞ்ச் தி பேசிக் டைப். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா affects the probability to another event occurs the same time. Occurrence பார்த்தீங்கன்னா can range from 0 to infinity. So additive property is also applicable to the Poisson distribution. அடுத்து P of x is equal to e minus power of m minus x divided by x by I. Then normal distribution. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் டி மோட்டிவ் அப்படின்ற ஒரு மொரிவ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1733 கண்டுபிடிக்கிறது. இட் வாஸ் ரீடிஸ்கவர்ட் பை காஸ் இன் தி இயர் 1809 அண்ட் பாஸ்கல் இன் தி இயர் 1812. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி தியரி தான். இதில் மீன் mode or median are equal normal distribution. It is always known as bell-shaped curve or widely used as in statistics. X is equal to value of being is in standard deviation is of the distribution அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து சிமெட்ரிக் ஆர் பெல் ஷேப்டாக இருக்கும். அண்டர் திஸ் கர்வ் டோட்டல் ஏரியா வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இந்த மீடியன் அண்ட் மோட் ஆல் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த கிராஃப் கர்வ் வந்து ஃபார் பிட்வீன் 0 ப்ளஸ் -0 இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் வேல்யூ இருக்கும். மியூ மைனஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் அதாவது பாயிண்ட் கர்வ் சேஞ்ச் ஃப்ரம் அப்பர் டு டவுன்வர்ட். இட் இஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். சரியா? The normal distribution வந்து Gaussian distribution சொல்லுவாங்க. It is create center and dense in the trials. There is no skewness or null decimal distribution இருக்காது. Normal distribution is unimodal. Then exponential distribution. Exponential distribution whether it is continuous distribution of family distribution, left based set to the particular gamma distribution. The x value under பார்த்தீங்கன்னா distribution 0 to இருந்து infinity வரைக்கும் இருக்கும். So next type பார்த்தீங்க அப்படின்னா data collection. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விருப்பது உங்கள் கிருஷ்ணன்.